கர்த்தர் இன்னைக்கு நமக்கு கொடுக்கிற வேத வசனம் என்னவென்றால், நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எதற்கு நாட்கள் வரும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னைக்கு நம்மளை பார்த்து ஒரு காரியம் சொல்லுகிறார். என்னன்னா, நாட்கள் வரப்போது எல்லாத்துக்கும் ஒரு காலகட்டங்களை தேவன் என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். நாம் பொறுமையோடு நிற்கிறோம். ஆனா நாட்கள் என்ன செய்ய போது, வரப்போது. அதுதான் இன்னைக்கு தலைப்பு. என்னன்னா, நாட்கள் வரும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 27வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்து பாருங்களேன். யாக்கோப்பே, நீ என்ன செய்ய வேண்டுமா? வேர் பற்றி. யாக்கோப்பே, நீர் வேர் பற்றி, இஸ்ரவேலே நீ பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்ப நாட்கள் வரும். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நாட்கள் வரும். எதற்கென்று இங்கே ஒரு காரியம், ஒரு சம்பவம், ஒரு உதாரணமாக ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னா, இஸ்ரவேல் மக்களை பார்த்து, இஸ்ரவேல் என்பது ஒரு கனி நிறைந்த திராட்சை தோட்டம். இஸ்ரவேலர்கள் யார் என்றால், ஒரு கனி நிறைந்த திராட்சை தோட்டம். அந்த கனி நிறைந்த அந்த திராட்சை தோட்டமாக தேவன் நம்மளை மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. நம்ம எல்லாருக்குள்ள ஒரு மாற்றத்தை அவர் எதிர்பார்க்கிறார். ஏன்னா இஸ்ரவேல் மக்கள் எல்லாருமே எப்படிப்பட்டவர்களா? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், கனி கொடுக்கிறவர்கள். ஒரு திராட்சை தோட்டமாக நம்மளை வைத்திருக்கிறார். அதுதான் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 5வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நம்ம வாசித்து பார்ப்போமானால், இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கோ மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, ஒரு செழிப்பான தோட்டமாக நம்மளை வைத்திருக்கிறார். இஸ்ரவேலர் என்பவர்கள் ஒரு தோட்டம். அந்த தோட்டம் எப்படி இருக்கணும்? வறட்சியா இருக்க கூடாது. அது எப்படி இருக்கணும்? செழிப்பா இருக்கணும். அது மாத்திரமில்ல, கனி நிறைந்த ஒரு தோட்டமாக வைத்திருக்கிறார். நம்மளை அழைத்த ஆண்டவர் அப்படித்தான் கனி கொடுக்கிறவளாக நம்மளை இந்த பூமியில வைத்திருக்கிறார். அதனால்தான் சொல்லுகிறார், அதை எப்படி பண்படுத்தி வைக்கிறார் பாருங்க. இதை ஓமையாக, தீர்க்க தரிசனமாக ஒரு ஓமையாக கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அவர் அதை வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவிலே ஒரு கோபுரத்தை கட்டி அதன் ஆலையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. பாத்தீங்களா? இன்னைக்கு நம்மளை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற காரியம், நாட்கள் வரப்போது மகளே, மகனே, நாட்கள் வரப்போது. ஒரு கொடிதான காலகட்டங்கள நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். கொடிதான ஒரு காலத்துல நாம் நிற்கிறவர்களாய் காணப்படுகிறோம். எங்க பார்த்தாலும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் சண்டைகளும் பலவிதமான காரியங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், சந்தித்து கொண்டிருக்கிறோம், கேள்விப்படுகிறோம். இது எல்லாத்தையும் பார்க்க போனால் கர்த்தர் அவர் விரும்புகிற ஒரு விருப்பம் என்னவென்றால், இஸ்ரவேலர்களாகிய நாம் ஒரு திராட்சை தோட்டமாக கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். அந்த திராட்சை தோட்டம் செழிப்பா ஆகணும். அது மாத்திரமல்ல, அந்த திராட்சை தோட்டத்திலிருந்து அவர் எதிர்பார்க்கிறது என்னவென்றால், கனிகளை எதிர்பார்க்கிறார். ஆனா அதுவோ என்ன தந்ததா? கசப்பான பழங்களை தந்தது இந்த திராட்சை தோட்டம். எருசலேம் குடிகளும் யூதாவின் மக்களை குறித்த ஒரு ஓமையை தான் கர்த்தர் இந்த இடத்துல சொல்லுகிறார். ஆனாலும் நம்மளால நற்கனிகள் என்ன செய்ய முடியல, கொடுக்க முடியல. ஏன் கொடுக்க முடியல அப்படின்னு சொன்னா, பிசாசானவன், அந்த கிறிஸ்துவாகிய வலு சர்ப்பமாகிய பிசாசானவன் சபைக்குள்ள, குடும்பத்துக்குள்ள நுழையிறது நிமித்தமாக நம்மளால என்ன செய்ய முடியல,
கனி கொடுக்க முடியல. சில நேரங்களிலே அந்த நல்லவர்களா இருக்கிறவர்களிடத்துல நல்ல கனிகளை கொடுக்க முடியல அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாருங்க இதெல்லாம் எப்படி நடக்குன்னா, பிசாசானவ சபைக்குள்ள குடும்பத்துக்குள்ள போட்டி, பொறாமை, பெருமை, ஆணவம், ஏமாற்றம், பலவிதமான தீமைகளை என்ன செய்யறான், கொண்டு வந்துடுறான். யாரு? பிசாசு. இந்த மாதிரி ஒரு குணங்கள் இருக்கிறதுனால தான் நம்மளால ஒரு திராட்சை தோட்டமாக கர்த்தர் நட்டு வைத்த அந்த தோட்டத்துக்குள்ள கனிகளை அவரால் என்ன செய்ய முடியல, சாப்பிட முடியல, பெற்றுக்கொள்ள முடியல. அதான் சொல்றாரு, ஏன் இந்த கனிகளை கொடுக்க முடியல அப்படின்னா, அது எப்படி இருக்கும், நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார், அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. எருசலேமின் குடிகளே, யூதாவின் மனுஷரே, எனக்கு திராட்சை தோட்டத்துக்கு நியாயம் என்ன பண்ணுங்க, தீருங்க, நியாயம் செய்யுங்க. 4வது வசனத்தை வாசிங்க. நான் என் திராட்சை தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேளையும் அதற்கு இனி என்ன பண்ண மாட்டேன், செய்யலாம். அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருக்க அது கசப்பான பழங்களை தந்தது என்ன? இப்பொழுது நான் என் திராட்சை தோட்டத்துக்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன். என்ன செய்றாரா? அதனுடைய வேலிய எடுத்து போடுவேன், அது மேய்த்து போடப்படும், அதன் அடைப்பை தகர்த்து அது மிதி உண்டு போயிடும். பாதுகாப்பு. கர்த்தர் நம்மிடத்துல இருக்கிற வரையில தான் நமக்கு பாதுகாப்பு. அல்லேலூயா. நீங்க என்னதான் சொல்லுங்க, ஆண்டவருடைய பிள்ளைகளா நீங்க வந்துட்டீங்கன்னா உங்களுக்குள்ள கர்த்தர் இருக்கிற வரையில தான் பாதுகாப்பு. நம்ம நினைக்கிறோம் நாமளே நம்ம பாதுகாத்து வச்சிடறோம், நம்மளை யாரும் மேற்கொள்ள முடியாது என்று நம்முடைய சுயம் நம்மளை காப்பாத்தி நம்ம வெளிப்படுத்துது, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னுட்டு. இல்லவே இல்லை. கர்த்தருடைய பாதுகாப்பு நம்ம மேல இருக்கணும், கர்த்தருடைய கரம் நம்ம மேல இருக்கணும். அதனாலதான் நமக்கு பாதுகாப்பு என்ன செய்யும், கிடைக்கும். அதனால சொல்றாரு, நான் இந்த எருசலேம் குடிகளும் யூதாவின் மக்களை பார்த்து இந்த பிள்ளைகளுக்கு நான் நல்ல வேலி அடைத்து அது நல்ல பழங்களை தரும் என்று அதை சுத்தம் செய்து அது பாவத்தை மன்னிச்சு, குற்றத்தை மன்னிச்சு, குறைகளை மன்னித்து, அவங்களுக்குள்ள இருக்கிறதானே எல்லா குணநலங்கள் எல்லாம் மாற்றி பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு வேண்டிய நன்மையான காரியங்களை செய்து நற்கனிகளை தரும் என்று நான் காத்திருக்க அதுவோ எனக்கு என்ன பண்ணிடுச்சு, கசப்பான பழங்களை தந்தது. ஒரு ஏமாற்றம் அடைகிற ஒரு சூழ்நிலை தான் நமக்கு வருகிறது. அந்த கீழ்ப்படிதல் இல்லாம போறதுனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் கசப்பான பழங்களை அவங்க என்ன பண்ணாங்க, இந்த எருசலேம் குடிகளும் யூதாவின் மக்களும் எப்படி கொடுத்தாங்களா, கசப்பான கனிகளை தந்தாங்க. கசப்பான பழங்களை தருவதற்கு காரணம் என்ன? ஏன் அந்த கசப்பான பழங்களை தருகிறோம் என்றால், நமக்குள்ள சில குணங்கள் என்ன செய்யல, மாறல. குணங்கள் என்ன செய்யல, மாறல. அதை குறித்த ஒரு வார்த்தை நாம் வாசித்து பார்ப்போம். ஏசாயாவின் புஸ்தகம் 27வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போமா? அக்காலத்திலே கர்த்தர் லிவியாதான் என்னும் பாம்பை பாருங்க, இது பாருங்க, அக்காலத்திலே கர்த்தர் லிவியாதான் என்னும் நீண்ட பாம்பை லிவிதான் கடித்து பெரிதும் பலத்ததுமான தமது பட்டயத்தாலே தண்டிப்பார், சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்ப்பத்தை கொன்று போடுவார்கள். இந்த பொல்லாத ஒரு சர்ப்பம், லீவிதான் என்ற ஒரு சர்ப்பம், பொல்லாத ஒரு பிசாசு, அது என்ன பண்ணுதான், அந்த ஜனங்களுக்குள்ள அது என்ன செய்து ஒவ்வொருடைய குணங்களை மாற்றி நல்ல வழிக்குள்ள அவங்களை கொண்டு வராதபடிக்கு சில கெட்ட சிந்தனைகளை ஊற்றி கெட்ட எண்ணங்களை கொடுத்து மனமாற்றத்துக்குள்ள வராதபடிக்கு கனி கொடுக்க முடியாதபடிக்கு பிசாசு என்று சொல்லப்படுகிற இந்த பொல்லாத வலு சர்ப்பமாகியது ஜனங்களுக்குள்ள என்ன செய்து ஆளுகை செய்தம்மா.
ஒரு ஆத்மாவுக்கும் நம்மளால கொண்டு வந்து அவருடைய பாதத்திலே சேர்ப்பதற்கு நமக்கு என்ன இல்லை, பலன் இல்லாம போகிறது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? ஆண்டவர் நல்ல பழங்களை தரும் என்று அவர் காத்திருக்க கசப்பான பழங்களை தருவதற்கு காரணம் என்ன? இந்த வலு சர்ப்பமாகிய இந்த பொல்லாத பிசாசு. வெளிப்படுத்துற விசேஷம் 20வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்து பாருங்க. ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் பாருங்க, ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியும் தன் கையிலே பிடித்து கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டே, பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவு கட்டி வைத்து, அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போகாதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இதை செய்யக்கூடிய நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது. வரப்போது நாட்கள் வந்து விட்டது. இன்னைக்கு ஜனங்களை வஞ்சிக்கிற பொல்லாத பிசாசு, பொல்லாத ஆவி, அதுதான் சொல்றாரு. ஒரு தூதன் என்ன செய்ய போறாராம்? பாதாளத்தின் திறவுகோலை பெரிய சங்கிலியையும் தன் கையில பிடித்து கொண்டு வானத்திலிருந்து என்ன செய்வாரு? வர கண்டேன், வர போறாரு. அவன் வந்து என்ன செய்யறானா? பிசாஸ் என்றோ சாத்தான் என்றோ சொல்லப்பட்ட பழைய பாம்பாகி அந்த வலு சர்ப்பத்தை பிடித்து அதை என்ன செய்யறாரா? 1000 வருஷம் அளவு அதை கட்டி வைத்து எழுப்பிக்க முடியாதபடி அதை அழிக்கக்கூடிய நாட்கள் வரப்போகிறது. வெளிப்படுத்துற விசேஷம் 12:9 வாசித்து பாருங்க. அதுலயும் ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. 12:9 உலகம் அனைத்தையும் மோசம் போக்குற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோடு அதை சேர்ந்த தூதர்கள் என்ன செய்தார்களா? தள்ளப்பட்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வருகையில, அவருடைய வருகை அது சீக்கிரமா இருக்கிறது. 2ஆம் வருகையை எது நோக்கி கொண்டு இருக்கிறோம். அவர் வரப்போறார். எல்லாத்துக்கும் ஒரு காலத்தை தேவன் வைத்திருக்கிறார். ஆனால் ஒன்று, இந்த பிசாசு என்று சொல்லப்பட்ட இந்த சாத்தானுடைய கிரியைகளை அழிக்கக்கூடிய வல்லமையை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் நம்மளால அதை ஏன் மேற்கொள்ள முடியல? ஏன் அந்த கனியை நம்மளால கொடுக்க முடியல? அது பாருங்க, அந்த ஏசாயாவின் புஸ்தகம் 27ல அந்த 2வது வசனம் சொல்லப்படுது பாருங்க. அக்காலத்துல நான் நல்ல திராட்சை ரசத்தை தரும் திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும், அதை குறித்து நான் என்ன செய்வேன்? ஒரு பாட்டு பாடுவேன். நாட்கள் வரும், அந்த காலத்துல பாடுங்க, பாடிட்டே இருங்க, சுவிசேஷம் சொல்லிக்கிட்டே இருங்க, ஜோபம் பண்ணிக்கிட்டே இருங்க, விடாதீங்க. நன்மை பெறுகிற வரையிலும், ரட்சிப்பு கிடைக்கிற வரையிலும் நமக்குன்னு கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபைகளை நாம் பயன்படுத்தி கொள்ளுவோம். அந்த நாட்களை நாம் பயன்படுத்தி கொள்ளுவோம். கர்த்தர் வருகிறார். ரகசிய வருகை பிற்பாடு 7 வருஷம் உபத்திர காலத்தை, ரகசிய வருகைக்கு திரும்ப 7 வருஷம் உபத்திரவ காலம் இருக்கிறது. அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி இருக்கிறது. அந்த அந்தி கிறிஸ்துவின் காலத்துல இன்னும் ஜனங்களை ஏமாற்றும் பிசாசு வஞ்சித்து கொண்டிருக்கிறார். இந்த காலகட்டத்திலே நாம் தப்பித்துக் கொள்ளுவோமா? தப்பித்துக் கொண்டா நல்லா இருக்கும். ஒருவேளை இதுல நாம் தப்பிக்கல அப்படின்னு சொன்னா, இந்த 7 வருஷத்தினுடைய உபத்திரவ காலத்துல நம்மளால தப்பித்து கொள்ளவே முடியாது. அந்த எருசலேமின் மக்களும் யூதா மக்களு கொடுக்கிறது போல நாம கசப்பான கனிகளை சில நேரங்கள்ல ஆண்டவருக்கு என்ன பண்றோம்? கொடுக்கிறோம். அந்த கசப்பான கனிகளை கொடுக்கும் பொழுது அவர் வேதனைப்படுகிறார். ஆனா அடுத்த வசனம் சொல்லுகிறது, உக்கரகை என்னிடத்தில் இல்லை, முச்செடிகளும் நெரிஞ்சலும் எனக்கு விரோதமாய் யுத்தத்தில் கொண்டு வருகிறவன் யார்? நான் அவைகள் மேல் வந்து அவைகளை ஏகமா என்ன செய்வேன்? கொளுத்தி விடுவேன். வரப்போறார், ஆண்டவர் வரப்போறார். அவர் இருந்தா தான் இந்த பழைய பாம்பாகி இந்த வலு சர்ப்பத்தை
நம்ம என்ன செய்ய முடியும்? முறியடிக்க முடியும். அப்படி இல்லை என்றால் நம்மளால எதுவுமே என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. நாம கனி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன ஆண்டவரே ரட்சிப்புக்கு வந்துருச்சா, இயேசுவே உண்மையான தெய்வம்னு ஏத்துக்கிட்டீங்கன்னா அவ்வளவுதான், அதோட அப்படியே விட்டுருங்க நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா நம்மளுக்குள்ள ஒருவர் வேணும், நமக்கு உதவி செய்யக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வேணும். அவர் இருந்தாதான் நம்ம வேர்பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்புகிற நாட்கள் வரும். வேர் பற்றணும் அப்படின்னு சொன்னா நமக்குள்ள பரிசுத்த ஆவியானுடைய உதவி நமக்கு தேவைப்படுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 32வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும், செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். அல்லேலூயா சொல்வீங்களா? எப்போ செழிப்பா மாறணும்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கை அந்த வயல் நிலங்கள் செழிப்பா மாறணும்னு சொன்னா, காடா எண்ணப்படணும்னு சொன்னா, ஒரு செழிப்பான தோட்டமா வரணும்னு சொன்னா என்ன பண்ண? உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி என்ன செய்ய வேண்டுமா? ஊற்றப்பட வேண்டும். பரலோகத்தின் தேவன் அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் ஊற்றப்படும் பொழுதுதான் இந்த பழைய பாம்பாகிய இந்த ஏமாற்றுகிற வஞ்சிக்கிற இந்த பொல்லாத பிசாசை கண்டுபிடித்து அதை தலையை நசுக்கிறதுக்கு அதிகாரம் நம்ம கையில கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரம் எப்படி வருது என்றால், அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம பெற்றுக்கொள்ளணும். அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு நம்ம சாட்சியாய் வாழும் பொழுதுதான் இந்த பொல்லாத கிரியைகளை நம்மளால தகர்க்க முடியும். ஆனா ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கங்க, பரிசுத்த ஆவியானவர் ஒருவர் உங்களுக்குள்ள இருந்தா அவர் உங்களுக்கு தென்படுத்திடுவாரு. ஏசாயாவின் புஸ்தகம் 27:13 வாசித்து பாருங்க. அதுல சொல்லப்பட்டது எல்லாரையும் கர்த்தர் சீக்கிரம் கொண்டு வந்து சேர்க்க போறாரு பாருங்க. அக்காலத்துல என்ன வருதாமா? எக்காலம் என்ன செய்ய போகுது? ஊதப்படும். அப்பொழுது அக்காலத்திலே பெரிய எக்காலம் ஊதப்படும். அப்பொழுது அசரியா தேசத்திலே சிதறடிக்கப்பட்டவர்களும் எகிப்து தேசத்திலே துரத்தி விடப்பட்டவர்களும் வந்து எருசலேமில் உள்ள பரிசுத்த பர்வதத்திலே கர்த்தரை பணிந்து கொள்வார்கள். அல்லேலூயா சொல்லுவாமா? சிதறடிக்கப்பட்ட மக்கள், துரத்தப்பட்ட மக்கள் இஸ்ரவேல்ல எப்படி இருக்கிறாங்க ஜனங்க? துரத்தப்பட்டவர்களாய் சிதறடிக்கப்பட்டவர்களாய் இருக்கிற எல்லாரையும் அந்த காலத்துல ஆண்டவர் வருகையில எல்லாரும் என்ன செய்ய போறாரு? ஒன்று சேர்க்க போறார், ஒன்று சேர்க்க போறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில நம்மளை அனுப்பி நம்மளை உருவாக்கி நம்மளை பரிசுத்தப்படுத்தி அவருடைய பிள்ளையாய் நம்மளை மாற்றி இவ்வளவாய் நம்ம மேல் அன்பு வைத்து நம்ம நல்ல கனிகளை கொடுக்க வேணும் என்று சொல்லி நம்மேல் விருப்பம் கொண்டவராய் நமக்கு சில கிருபைகளை கொடுத்து பராமரித்து பாதுகாத்து வேலி அடைத்து ஒவ்வொரு நாளும் நம்மளை ஜீவனை பாதுகாக்கிறாரு, நம்முடைய ஆத்துமாவை பாதுகாக்கிறார், நம்முடைய குடும்பத்தை வேலையடைத்து பாதுகாக்கிறாரு. இப்படி பாதுகாத்து வைக்கிறாரு. ஆனா அவர் வருகிற பொழுது நற்கனிகளை தரும் என்று எதிர்பார்க்கிற ஒரு சூழ்நிலை வரும் பொழுது நாமளும் என்ன செய்யறோமா? அந்த எருசலேம் மக்கள், அந்த யூதா மக்களும் கொடுக்கிற கசப்பை நம்ம என்ன செய்யறோம்? கசப்பான கனிகளை தருகிறோம். மாற்றங்கள் நமக்குள்ள வரணும். என்ன செய்யறாரோ என்ன செய்யலையோ நம்மளை ஜீவனோடு பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் நம்மளை போஷித்து நம்மளை வழி நடத்திட்டு இருக்கிறாருல்ல, பரிசுத்த ஜனங்களா இந்த பூமியில நம்மளை வைத்திருக்கிறாருல்ல, இதுக்கு நம்ம நன்றி என்ன பண்ண வேண்டும்? சொல்ல வேண்டும். பெற்றுக்கொள்வோம். மகா இரக்கம் தயவு நிறைந்த எங்கள் தகப்பனே, நாட்கள் வருகிறதப்பா, காலம் கொடிதா இருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் நற்கனிகளை தருவோம் என்று நேர் காத்திருக்க ஆண்டவரே, அந்த எருசலேம் மக்களும் யூதா மக்களும் கசப்பான கனிகளை தந்தது போல இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் பண்ணப்பட்ட உடைய பிள்ளைங்க வாழ்க்கையில கூட இன்னும் கூட மாற்றம் வரல ஆண்டவரே. சொல்லிக்கொண்டேதான் இருக்கிறோம், ஆனாலும் மாற்றங்கள் வரல ஆண்டவரே. விடுதலை இல்லாம இருக்கிறார்கள் அப்பா, அவளுக்கு நல்ல விடுதலையும் சுகத்தையும் பலனையும் கர்த்தர் கொடுத்து ஆண்டவரே கனி கொடுக்கிறவளாக கனி நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ எங்க மக்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே.
ஆத்துமாவுக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் கனி கொடுக்கட்டும். இந்த கடைசி நாட்கள்ல கனி கொடுக்கட்டும் அப்பா. பொல்லாத கிரியைகளை ஆண்டவரே சுட்டரிக்கிறதான அந்த பரிசுத்த ஆவியுடைய பலன் அவளுக்குள்ள வரட்டும். அதை கேட்டு பெற்றுக்கொள்ளட்டும் ஆவியானவரே. உம்முடைய கிருபையினால் அவளை காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும். இன்றைக்கு வந்த உம்முடைய மக்களை ஆசீர்வாதத்தோடு அனுப்புவீராக. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.